வணக்கம் கிரிக்கெட் கலாட்டா நேயர்களே. இன்னைக்கு ஐபிஎல் 2026 11th மேட்ச் பிட்வீன் சதர்ன் டர்பி சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் ரொம்ப ஆன்டிசிபேட்டட் மேட்சாக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆர்சிபி ஃபேன்ஸ் எவ்வளோ வாய் பேசினாங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் பதிலுக்கு எவ்வளோ வாய் பேசினாங்க அப்படின்னு. இன்னைக்கு போட்டு அப்படி எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஒன்றுமே பண்ணல. வழக்கம் போல் ஆர்சிபி போட்டு கப்பை சரிச்சிட்டாங்க சிஎஸ்கேவை. அதை பற்றி பேசுறதுக்காக நட்ராஜ் இருக்காரு, அப்புறம் பாலா இருக்காரு. பாலா என்னாச்சு? கேமராலே வரவே இல்லையே, கேமரா ஓபன் பண்ணுங்க. வந்துட்டேன் ஒரு சின்ன பூஜை பண்ணிருந்தேன். என்ன பூஜை அது? பூஜை கேமரா ஆன் பண்ணாதான் நம்ம ரசிகர்களும் பார்க்க முடியும். பாலா, மிஸ்டர் பாலா வந்துட்டேன். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நலமா? ஒரே ஒரு சின்ன பூஜை மட்டும் பண்றோம். நமக படிக்கலாய நமக. அனைத்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் நமக. அடுத்த மேட்ச் எப்படியாவது வின் பண்றதுக்காக நமக நமக. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அதை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. அடுத்த மேட்ச் எப்படியாவது வின் பண்ணிடுவீங்க, கவலைப்படாதீங்க. ஆரம்பிக்கலாம். ஆனா ஒரே செகண்ட், சாரி இன்னும் ஒண்ணு இருக்கு. ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி, இன்னொன்னு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி. சரி, இது எதுக்கு? அப்ப நான் பேசலன்னு வச்சுக்கோங்க, 5 டிராஃபி அடிச்சுட்டு வந்து பேசுவாங்க. அதனால வாய முடிக்கிறேன் நானு. அது 5 டிராஃபி அடிக்கிறதா இப்ப வாய மூடிட்டு இருக்கீங்களா? அப்ப பேச மாட்டீங்களா இன்னைக்கு? என்ன? ஆமா, நான் என்ன இப்ப நான் பேட்டிங் பத்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்க, 5 டிராஃபி வச்சிருக்கீங்களா அப்படிம்பாங்க. பவுலிங் சரியா போடல அப்படின்னு பேசணும்னு வச்சுக்கோங்க, 5 டிராஃபி வச்சிருக்கீங்க, இதுல ஓட்டுனதான் இருக்கு, இன்னும் 4 வாங்கிட்டு வந்து பேசுங்கம்பாங்க. எதுக்கு நமக்கு? நம்ம பாட்டு அந்த பாயிண்ட வச்சு சொல்லணும்னு தான் வந்த. எடுத்தோடனே அந்த பாயிண்ட் சொல்றதுனால சொல்றாங்க. ஏங்க, நீங்க 17 வருஷமா கப் இல்லாம உங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, சரிங்களா? அது பேர் லாயல்டி. இப்ப அவங்க ஜெயிச்சதை சொல்லி காட்டினா அது பேர் என்ன இது பண்றதா? எனக்கு புரியல. எவ்வளவு 17 வருஷமா கப்பே அடிக்கல, சரிங்களா? நீங்க உங்க டீம் எல்லாம் பேக்கப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க, அது பேர் லாயல்டி. இதையே சிஎஸ்கே ஃபேன்ஸ் பண்ணிட்டா முட்டு கொடுக்கறதா? எனக்கு புரியல. எப்படி பாலா? எனக்கு புரியல. பத்தி பேசுவோம். 10 ஓவர் 90 ரன், ஓவர் பிளே ஒன்றும் கிடையாது. கோலி சால்ட்டோட ஸ்ட்ரகிள் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? நட்ராஜ், உங்கள்ட்ட என்ன ஆரம்பிப்போம்? என்னாச்சு? எங்க ஏறி முடிச்சுட்டு போனாங்க. நீங்க எங்க சால்ட் ஏதோ தடுமாற்றம் ஏதோ சொன்னீங்களே, இல்லையே. அப்படி எதுவும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. எவ்வளவு ஃபோர் நீ மெசேஜ் தெரியுமா? அவங்க 2 பேருக்கு பட்டிருந்தா நீ 300 கன்ஃபார்ம். நட்ராஜ் தெரியும்ல, கோலிக்கும் சால்ட்டுக்கும் ஒருத்தருக்கு இன்னும் நல்லா பட்டிருந்துச்சுன்னா 300 கன்ஃபார்ம். ஆரம்பத்துல என்ன அடிக்க ஆரம்பிச்சிருந்தா அதுக்குள்ளதான் என் தலைவன் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துட்டான்ல, தூபே. ஒரு கேட்ச், ஒரு பவுலிங் போட்டு விக்கெட். என்ன அதெல்லாம் பாராட்டணும்ல நீங்க? என்னங்க 10 ஓவருக்கு 80-90 ரன், போக போக பார்த்தா 180-190 தான். இன்னைக்கு சிஎஸ்கே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். டப்புன்னு ஒரு ட்விஸ்ட் அடிச்சு. இது வரைக்கும் ஆர்சிபி 230 தாண்டி அடிச்சதே இல்லை சிஎஸ்கேவோட. கடைசியா 250 அடிச்சுட்டாங்க. நடந்துச்சு. நட்ராஜ், வாட் ஹேப்பன்? இப்ப என்னன்னா 2023 ஆர்சிபி பவுலிங் அட்டாக் வர்சஸ் 2026 சிஎஸ்கே பவுலிங் அட்டாக்கா? இனிமே காம்படிஷன் சிஎஸ்கே பவுலிங்னு சொல்லுங்க, அட்டாக்னு சொல்லக்கூடாது. அட்டாக்னு சொல்லக்கூடாது, அது சிஎஸ்கே ஃபேன்ஸ்கே கோவம். எனக்கு புரியல. பிரசாந்த் வீர்னு ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கான், அவனுக்கு 1 ஓவர் ஆச்சு தரலாம். சரி, தரல, ஓகே. தூபே அடி வாங்குறான். வேற உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷனே இல்லையா? இல்லதான், பட் என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க எது கேட்டீங்கல்ல, பேட்டிங்க்கு கேட்டீங்கல்ல. சும்மா அந்த சொரிஞ்சு விட்டா மாதிரி நோ பால்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டு ரியாக்ஷன் கொடுத்தாப்ல, மூஞ்சிக்கு நேரா டேவிட் கிட்ட அன்சுல் கம்போஜ். அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சவன் தான். இங்க அங்கன்னு பால் வெளியவே 106 மீட்டர்ஸ்க்கு வெளியே போயிடுச்சு. என்ன பண்றது? நோட்டீஸ் பண்றேன். ருத்துராஜோட கேப்டன்சி இஸ் அண்டர் பிரஷர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்க யார் மறுத்தாலும் கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா சாம்சனை வச்சுக்கிட்டு ருத்துராஜ் கேப்டன் கொடுக்கறது டு பி ஆனஸ்ட் ரொம்ப ப்ரெஷரை ஹேண்டில் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு என்ன பண்ற க்ளூலெஸ்ஸா இருக்காருங்க. அவருக்கு என்ன பண்றாரு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு புரியல. ரொம்ப மோசமா தான் இருக்கு. என்ன பண்றது? சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு ஆளை கீப்பிங்ல வச்சுட்டு, டோனி இல்ல, சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு ஆளை கீப்பிங்ல வச்சுட்டு அவரை போய் அட்லீஸ்ட் ஒரு கன்சல்ட் பண்ணலாம். அவரை ஒரு க்ளூலெஸ்ஸா இருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி கெய்க்வாட் பார்க்கவே க்ளூலெஸ்ஸா இருக்காரு. என்ன பண்றாரு என்ன ஒன்றும் புரியல. ஸோ போய் ஜஸ்ட் ஒரு பேசலாம், அது கூட பண்ணாம இருக்காரு. சஞ்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன், அதோ ஃபார்ம்ல இல்லைனாலும்
அவனை கன்சல்ட் பண்ணி கொஞ்சம் ஐ மீன் ஒரு ஒரு என்ன சொல்றது, தூபேக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க, விக்கெட் எடுத்தாங்க, சரி அதுக்குன்னு இன்னொரு ஓவர் போய் மறுபடியும் தூபேக்கு போய் கொடுக்கலாமா? அவன் போட்டு பொழந்துட்டானுங்க அந்த ஓவர்ல. இந்த படத்துல சத்யராஜ் வந்து அந்த ஓட்டிங் கவுண்ட் பண்றப்ப வந்து அப்படி அமாவாசை கார்னர்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் 5 ஓவர் அப்படியே அந்த கார்னர்ல உட்கார்ந்துட்டு அப்புறமா வந்து விக்கெட் விழுந்தோன்னே ஐயோ அப்படின்னு உட்கார்ந்துட்டு அப்படியே அடிக்க 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 அப்படி போய் இப்படி கால் மேல காலை போட்டு சரி, அமாவாசை உட்கார்ந்து அவர்கள் இது ஓட்டிங்ல இருக்கிறார் 200 அடிச்சு வச்சா எழுத்து உட்காந்தீங்களா? 230 எழுத்து உட்காந்துருக்கீங்க, 250 கால் மேல கால் போட்டீங்களா? அவ்வளவுதான். பக்கத்துல என் ஒய்ஃப் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க, அப்படியே கால் உதச்சிட்டு எல்லாம் உட்கார்ந்துருந்தேன் அப்படியே. பியூர்லி என்ன சொல்றது, மோர் தென் ஆர்சிபி ஃபேன் வந்து as a கிரிக்கெட் ஃபேனா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு. அந்த அளவுக்கு டிகே ரெடி பண்ணிருக்காரு. சோ அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இந்த நாட்களுக்குலாம் வந்து ஒரு பாட்டு வரும்ல, கனவெல்லாம் பலிக்குது, அந்த மாதிரி பாலா வந்து கட்ட மூடிட்டு இருக்கீங்களா? ஆமா, இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நான் அப்பப்ப எடுத்து விடுறேன், எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பதான். பேட்டிங்லாம் விட்டுடுங்க, ஃபீல்டிங் என்ன ஆச்சுங்க? ஃபீல்டிங்ல வந்து ஒரு பால் கூட பிடிக்க மாட்டேங்கிறாங்க. நம்பர் 1. இப்போ நீங்க பால் கூட பிடிக்கலைங்க, தேர்ட் மேன்ல கையில வர பால் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல எப்படிப்பட்ட ஃபீல்டிங் டீம் ஒரு காலத்துல சிஎஸ்கே, ரெய்னா, யாரு நம்ம டூப்ளசிஸ், அப்படி இருந்த பிராவோன்னு இருந்த டீம் இப்ப பார்த்தா கலீல் அஹ்மத் எப்படி ஈஸியா கைக்கு வரத 2 பால் கன்சிக்யூட்டிவ் பால்ஸ்ல விடுறாரு, ஒன்னும் பண்ண முடியாது. அந்த சர்ஃபராஸ் கான் இப்போ வந்து நல்ல ஃபீல்டரா தெரியாது எனக்கு இங்க சிஎஸ்கேல. இப்போ அடுத்த ருத்துராஜுக்கு அப்புறம் அடுத்த பெட்டர் ஃபீல்டர் சர்ஃபராஸ் கான் எனக்கு தெரிஞ்சுப்போ. சொன்ன ஆர்டர்லயே வரேன். ஹேமந்த் பட்டானி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஃபிளெமிங் வந்து சிஎஸ்கே வச்சு மட்டும்தான் டைட்டில் அடிச்சிருக்காரு, வேற எந்த டோர்னமெண்ட்லயும் டைட்டில்ஸ் பெருசா அடிச்சது இல்ல, ஏன்னா சிஎஸ்கேல தோனி இருக்காரு, ஸோ தோனி பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இப்ப அதை பார்க்கும்போது கரெக்ட் தான் தோணுது. ஏன்னா இத்தனை வருஷம் தோனி இருந்ததுனால சிஎஸ்கே ஒரு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிச்சு, டைட்டில்ஸ் அடிக்க முடிஞ்சிச்சு. இப்ப தோனி இல்லாததுனால அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு ஆஸ் அ கோச். ரொம்ப தோனி மேல டிபெண்டா இருந்ததுனால இவரால அந்த அளவுக்கு ஒரு ஷைன் பண்ணி அவரோட பர்ஃபார்மன்ஸஸ டீம்ல இருந்து கொண்டு வர முடியல. இது வந்து நிதர்சனமான உண்மை, இது எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ருத்ராஜ் கான் பி தோனி, பட் ஹி கேன் ட்ரை, அவ்வளவுதான். சொன்ன மாதிரிதான், நீங்க வந்து அவங்க முட்டு கொடுக்குறாங்க இது பண்றாங்கலாம் பேசாதீங்க. 17 வருஷமா நீங்க முட்டு கொடுக்கும் போது அது பேர் லாயல்ட்டின்னு சொன்னீங்க. இப்போ அவங்க டேர்ம் அவங்க முட்டு கொடுக்க தான் செய்வாங்க, அது பேர் லாயல்ட்டி தான். அது எப்படி வந்து 2 சேர்ப்பும் எப்படி ஒன்னாவாதுன்னு நீங்க சொல்லலாம்? நீங்க ஒரே கப் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க முட்டு கொடுக்குறாங்கன்னு ஏங்க நீங்க அதே தான் 17 வருஷமா பண்ணீங்க, அது பேர் லாயல்ட்டின்னு நீங்க சொல்லிக்கிட்டீங்க. இப்போ அவங்க லாயல்ட்டியை காட்டுறாங்க, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் அவங்க தப்ப ரியலைஸ் பண்ணதோட சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா அவங்க தப்ப ரியலைஸ் பண்ணி இப்படி பேசுறது தான் அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு எண்ட்ல சூப்பரா போட்டுட்டு இருக்காரு, அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆப்போசிட் எண்ட்ல இருந்து இன்னொரு ஒரு நல்ல பேஸ் பவுலர் அக்கீல் ஹுசைன் மாதிரி ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பவர் பிளேல போடக்கூடிய ஆள் ஒருத்தர் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். பவர் பிளேல நல்லா ஸ்டார்ட் பண்ணா மிடில் ஓவர்ஸ்ல இன்னொரு கண்ட்ரோல் பண்ணணும். பட் ஐ மீன் அவரோட மோஜோ முடிஞ்சு போச்சா என்னன்னு எனக்கு தெரியல. அவரையும் போட்டு ஈஸியா அந்த அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்து டிம் டேவிடும் ரஜத் பட்டிடார் எவ்வளவு ஹவு குட் பிளேயர் இஸ் இன் ஸ்பின்னுங்கிறது தெரியும். ஸோ அவரோட வீக்னஸ்க்கு போகாம அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு போயிருக்கீங்க நீங்க. இந்தியால இப்போ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து ரஜத் பட்டிடார் தான். அவருக்கு போய் நீங்க வந்து எதுக்கு வந்து நூலை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். தேர் கம்மிங் அப், இட்ஸ் ஜஸ்ட் 3 கேம்ஸ்ங்கிறது தான் என்னோடது. டைம் அண்ட் டைம் வந்து சிஎஸ்கே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லி ரொம்ப கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அதனால ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எடுத்தீங்க இந்த வாட்டி ஆக்ஷன்லங்கிறது. இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் நான் திரும்பி சொல்றேன், இது பழைய சிஎஸ்கே கிடையாது. இது டோட்டலாவே வேற சிஎஸ்கே மாதிரி தான் தெரியுது. அவங்க அப்படிதான் டீமே எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க எந்த மைண்ட் செட்ல இதை எடுத்தாங்க, எந்த இதுல இது ஒர்க் ஆகும் எதுவுமே தெரியல. நீங்க யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸே கொடுக்கறது இல்லைன்னா ஃபுல்லா யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்து ஆட வச்சா அது ஒன்றும் மாற முடியாது. அங்க பேலன்ஸ்டா இருக்கணும் டீம். இன்னொரு பக்கம் வந்து some kind of missing energy from CSK players. அது ஒரு வின்ல வந்து இதாயிடும். ஐ மீன் அந்த எல்லாமே ஒரு வின் தான். அந்த ஒரு வின் எடுத்துட்டாங்கன்னா கம்ப்ளீட் டர்ன் அரவுண்ட் ஆயிடும். அது ஒன்றும் அந்த ஒரு வின்னுக்காக தான் வெயிட்டிங். கேள்வி நான் கேட்க கூடாது இந்த டு பி ஆனஸ்ட், இதை நான் வந்து கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த விஷயத்தை கேட்கிறேன். யூ கேஸ் நீட் தட் 44-year old guy to step in again. அதாவது எம்எஸ் தோனி திருப்பி வந்தாதான் இது மாறுமா? இல்ல அவர் வந்து ஃபீல்டு எடுக்கணும்னு இல்லை, பட் டீமோட டிராவல் பண்ணி
சைட் லைன்ஸ்ல இருந்தாலே மச் பெட்டரா இருக்கும். இப்போதைக்கு ஒரு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் நம்ம டீமுக்கு. அவர் இறங்குனாதான் ஜெயிப்பாங்கன்னா அப்படிப்பட்ட வின்னு தேவை. இதுக்கப்புறம் மீன் டீமோட எவ்வளவு வருஷத்துக்கு நம்ம இதையே கேட்க போறோங்கிறது அதேதான். எக்ஸாக்ட்லி அதேதான். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இன்னும் அவரை நம்பியே இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி ஃபேன்ஸ் ஆகிய நமக்கே வந்து தோணுதுன்னா பாத்துக்கோங்க. அப்படி வந்து தோனி தான் மாத்தணும்னா அப்ப சிஎஸ்கே கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். சிஎஸ்கே மாறாது. சிஎஸ்கே மாறணும்னா தோனி இல்லாம அவங்க ஜெயிச்சு காட்டணும். இல்லைண்ணா எபி ஆனஸ்ட் வந்து எனக்கு என்னமோ விராட் கோலி இல்லைன்னா வந்து ஆர்சிபி ஒன்றும் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரிலாம் தெரில. அதே மாதிரி ரோஹித் சர்மா இல்லைன்னா மும்பை ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரிலாம் தெரில. ஆனால் இப்போ தோனி இல்லை. தீஸ் பீப்புள் ஆர் சஃபரிங். 2023 லாஸ்ட்டாக சென்னை சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது சரிங்களா. அதுக்கப்புறம் தோனி ஸ்டெப் பேக் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷ் பண்ண இடங்கள் எல்லாமே உங்களுக்கே தெரியும். பட் இங்க தோனி தோனி தோனின்ட்டு ஃபோக்கல் பாயிண்ட் தோனியை வச்சுட்டு சுத்தி நீங்க யாரையுமே பில்ட் பண்ணலையே. நீங்க ருத்ராஜ கேப்டன்சின்னு கொடுத்தீங்க. பட் லாஸ்ட் சீசன் ருத்ராஜ் கேப்டன்சி பண்ணலையே. அவர் இன்ஜுரியில போயிட்டார்ல. திருப்பி தோனி தான் கேப்டன்சி பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தே ஆர் வெல் பிஹைண்ட். ஸோ அவங்க இப்போ வாங்குற அடி எல்லாமே அவங்களுக்கு தேவைதான். ஸோ இப்போயாச்சும் அவங்க ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் க்ரூம் பண்ணி பிளேயர்ஸை கொண்டு வந்து மும்பை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸை வச்சு அடுத்த கட்ட டீமை கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபேன்ஸே எடுத்துக்கோங்க, அவங்க தோனி தான் சுத்திட்டு இருக்காங்க. சிஎஸ்கேலாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப ஆர்சிபினா ஆர்சிபின்னு சுத்துவாங்க, அவங்க கோலின்னு சுத்த மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இருக்காருங்க நட்ராஜ் தருண் பாலா அவர் வந்துட்டு இருக்காரு. ஞாபகம் இருக்குல்ல? கேட்டீங்களா கெய்க்வாடோட இதுல இஸ் ரெக்கவரிங் சூன். இனிமே வயசுக்கு வந்தா என்ன, இனிமே வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன சொல்றேன். இப்போ உங்க டீமை அரவணைச்சு கூட்டிட்டு போ ஆள் யார் இருக்கா? அதுதான் தப்பு பண்றாங்கன்ற. இவங்களே அடிபட்டு திரும்பி வரட்டமே. திருப்பி எதுக்கு அவர் வந்து அவர் கை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு திருப்பி அடுத்த வருஷம் அவர் இல்லைன்னா திருப்பி இதே மாதிரி தானே அடி வாங்குவாங்க. பாலா உங்கள்கிட்ட வருவோம். ஸோ ரொம்ப நாள் ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன், நீங்க சொல்லுங்க. இல்ல ஒரு பெரிய டைலாக் இருக்கு, ஸோ அதை மட்டும் நான் பேசிடுறேன். ஓகேவா? ஏண்டா 17 வருஷமா கப் இல்லாம இருந்தும் டீமை விடாம சப்போர்ட் பண்ண எங்களுக்கு தான்டா திமிரு அதிகம். நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? ஒரு சீசன் லூஸ் ஆனா டீமை மாத்திருங்க. நாங்க ஜெர்சியை மாத்தல, ஃபெல்ட்ட மாத்தல, லோவஸ்ட் ஸ்கோர்னு ட்ரோல் பண்ணீங்க, 49 ஆல் அவுட்னு மீம் போட்டீங்க, லாலிபாப் வேணுமான்னு கேள்வி கேட்டீங்க, உங்களோட உமன்ஸ் டீம் கப்பு வாங்குச்சுன்னு சிரிச்சிங்க, மேட்ச் லூஸ் ஆன உடனே வாட்ஸ்அப்ல குரூப்ல டேக் பண்ணீங்க, ஸ்டேட்டஸ் போட்டீங்க, ரீல் போட்டீங்க, எங்க பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணீங்க. ஆனா ஒரு நாள் கூட ஆர்சிபியை விட்டு போகணும்னு நாங்க யோசிச்சோமா? விராட் அவுட் ஆனாலும் டிவியை ஆஃப் பண்ணோமா? லாஸ்ட் பால் வரைக்கும் நின்ன ரசிகர்கள் தாங்க நாங்க. 17 வருஷம், லிட்ரலி 17 வருஷம்டா. ட்ரோலு, பெயின், டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் நமதேன்னு ரன் பண்ணிட்டு இருந்தோம்டா. இன்னைக்கு கப்பு வந்துருச்சு. அதுவும் ஒரு சீசன்ல கப்பு மட்டும் இல்ல, பேக் டு பேக் இன்னும் வந்துருச்சு. இன்னைக்கு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கஷ்டப்பட்டு சப்போர்ட் பண்ணின ரசிகனோட வாய்ஸ். இவருக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு லைன்ஸ் எழுதி வச்சுட்டு அடுத்த வாட்டி கனெக்ட் பண்ணும்போது வந்து பேசுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டு இன்னைக்கு சிஎஸ்கே ஆர்சிபியோட சதர்ன் டர்பியில் எல்லாத்தையும் ரசிச்சு இருந்தீங்க. இதே மாதிரி நீங்களும் எங்களோட வந்து சேர்ந்து உங்களோட கமெண்ட்ஸை கொடுக்கலாம். ஆல் யூ ஹேவ் டு டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் லைக் அண்ட் ஃபாலோ அவர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஸோ நாளைக்கு இதே மாதிரி வீடியோ பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.